வெல்கம் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் மாஸ்டரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து லாங்கஸ்ட் ஆட் நம்பர் இன் a string. ப்ராப்ளம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல நமக்கு வெறும் இன்டிஜர்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் அது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கும். உள்ள 0 to 9 அப்படின்ற digits மட்டும்தான் உள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் அது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா லாங்கஸ்ட் ஆட் நம்பர் எது அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ லாங்கஸ்ட் ஆட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட் நமக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஆட் மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். இங்கே 35,427 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ இதில் லாங்கஸ்ட் ஆட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் லாங்கஸ்ட் ஆட். ஏன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஆட் நம்பர் 35427. இது எப்படி ஆட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம்னா கடைசி டிஜிட் நமக்கு ஆடாக இருக்குது. ஸோ இது வந்து ஆட் நம்பர். ஓகே. இப்போ இதுவே நமக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா இது ஒரு ஈவன் நம்பர். ஸோ லாங்கஸ்ட் இது அப்போ மேபி இது லாங்கஸ்டா இருக்கும். 35 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஸோ இந்த மொத்த ஸ்ட்ரிங்லேயே 35ன்றது தான் நமக்கு லாங்கஸ்ட் ஆட் நம்பரா இருக்கும். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 7 இருக்கு. 72. ஓகே. இப்போ இது ஆட் நம்பர் 47 7 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஸோ 7ம் ஒரு ஆட் நம்பர். 47ம் ஆட் நம்பர். 547ம் ஒரு ஆட் நம்பர். 3547ம் ஒரு ஆட் நம்பர். இதுல இருக்கிறதுலே எது லாங்கஸ்ட் ஆட் நம்பர் இதுதான். ஸோ நம்ம இதுதான் ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நமக்கு உள்ள இருக்கிறதுல எது லாங்கஸ்ட் ஆட் நம்பரோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 4206. இதுல நம்ம என்ன 4ஓ இல்லை 42 420 எதை எடுத்தாலும் நமக்கு அது ஆட் நம்பராகவே வராது. ஈவன் நம்பர் தான் எல்லாமே வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம வெறும் எம்டி ஸ்ட்ரிங் அதுதான் இதோட ஆன்சர். ஸோ இதை தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான சம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச்ல எப்பயுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல ஜஸ்ட் இருக்க எல்லா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல எல்லா சப்ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஜென்ரேட் பண்ண பார்க்கலாம். ஸோ எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 வரும். நெக்ஸ்ட் 35 354 3542 35427 இந்த மாதிரி நெக்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கும் 554 அந்த மாதிரி நமக்கு எல்லா பாசிபிள் சப்ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு அதில் நம்ம எல்லாத்தையும் நம்ம நம்பரா மாற்றலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்ம நம்பரா மாற்றலாம். இது இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ஆர்டான்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இந்த 35 நம்பரா மாற்றுறோம். இது வந்து எல்லாமே நமக்கு ஸ்ட்ரிங்கா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம நம்பரா மாற்றிட்டு 35 இருக்கிறதுலே பெரிய ஆர்டான்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் 35427 இதை நம்பரா மாற்றிட்டு இதுதான் பெரிய ஆர்டான்னு பார்க்குறோம். அட் லாஸ்ட் மேக்ஸிமம்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் நமக்கு இதில் எல்லா சப்ஸ்ட்ரிங்லையும் இருக்கிறதுலே எது மேக்ஸிமம் ஆடோ அது நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஜென்ரேட் சப்ஸ்ட்ரிங் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ ப்ரீவியஸாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அது பார்த்தா உங்களுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து எப்படி எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத ஈஸியாக புரியும். ஸோ அதை ஜஸ்ட் எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் கிரியேட் பண்ணி இது நம்ம செக் பண்ணால் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் மேக்ஸிமம் ஆனது கிடைச்சிடும். அதுக்கான கோடு இதுதான். நான் இதை சும்மா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம மேக்ஸிமம் இதுதான் ரிசல்ட் மேக்ஸிமம் ஆட் அதை தான் நம்ம ஃபைனல் ரிசல்ட்டாக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ என்னங்கிறது இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட லென்த். ஸோ இந்த 2 ஃபார் லூப் போட்டு தான் நம்ம எப்பவுமே யூஸ்வலாகவே நம்ம எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்ட்ரிங்கில் என்ன சப்ஸ்ட்ரிங்கில் நம் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் லாஸ்ட் அதாவது ஐலேருந்து ஜே மைனஸ் ஐ ப்ளஸ் 1 எவ்வளோ லென்த் வரைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இது சப்ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம கிரியேட் பண்ணி அதில் லாஸ்ட் டிஜிட் அது வந்து அந்த நம்பர்ல புது சப்ஸ்ட்ரிங்லயும் நமக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து ஆடா இருக்கு அப்படின்னா அந்த சப்ஸ்ட்ரிங் கம்ப்ளீட்டாவே ஆட் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால நம்ம இது வந்து ஜஸ்ட் C++ல பட் நம்ம என்ன பண்றோம்னா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை இது லாங்கா மாத்திருக்காங்க நம்ம நம்பரா மாத்திக்கிறோம். எங்க மற்ற லாங்குவேஜஸ்ல ஸ்ட்ரிங்கை நம்பரா மாத்துறது எப்படின்றது ஜஸ்ட் சாட்ஜிபில பார்த்துட்டு அந்த சப்ஸ்ட்ரிங்கை நம்ம நம்பரா மாத்தி எது மேக்ஸிமமோ அதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அட் லாஸ்ட் நம்ம மேக்ஸிமம் ஆட நம்ம ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். அண்ட் அதை எல்லாத்தையும் நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா ஸோ அது வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் n எடுக்கும். ஸோ நமக்கு டோட்டலாக நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் n கியூப் எடுக்கும்.
பிகாஸ் ஜென்ரேட் அந்த ஒரு தடவை ஜென்ரேட் பண்ணும்போது அதை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும் அந்த சப்ஸ்ட்ரிங்கை. ஸோ ஆர்டர் ஆஃப் n கியூப் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு தடவை நம்ம சப்ஸ்ட்ரிங்கை ஜென்ரேட் பண்ணாலும் அந்த சப்ஸ்ட்ரிங்கை டெம்பரரியாக தான் நம்ம வச்சிருப்போம். நெக்ஸ்ட் அந்த இந்த சப்ஸ்ட்ரிங்கில் நமக்கு வேற ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம எல்லா ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணிகிட்டே வர மாட்டோம். ஜஸ்ட் அந்த சப்ஸ்ட்ரிங்கில் அந்தந்த டைமில் டெம்பரரியாக நம்ம ஒரு செட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்கை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ஜஸ்ட் டெம்பரரியாக வச்சுப்போம். ஸோ நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஸோ இப்போ நம்ம ஆப்டிமல் அப்ரோச் பார்க்கலாம். இப்போ ஆப்டிமல் அப்ரோச்ல நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லாங்கஸ்ட் ஆட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்ல இருந்து டிராவல்ஸ் பண்ணிட்டு வரலாம். லாஸ்ட்ல இருந்து டிராவல்ஸ் பண்ணிட்டு வரும்போது எங்கேயாவது ஒரு ஆட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஆட் நம்பர் வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணிடலாம். விச் இஸ் த மேக்ஸிமம், ரைட்? நம்ம பின்னாடி இருந்து லாஸ்ட்ல இருந்து பார்க்கணும். லாஸ்ட்ல இருந்து பார்த்துக்கிட்டே வரும்போது ஏதாவது ஒரு ஆட் நம்பர் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இனிஷியல் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஆட் நம்பர் வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணி விட்டுலாம். பிகாஸ் எப்படியும் அதுதான் லாங்கஸ்டா இருக்க போகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ எப்படின்னா லாஸ்ட்ல வச்சுக்கிட்டு இது வந்து ஆட் நம்பரா? எஸ், ஆட் நம்பர். அப்ப டெஃபினட்டா நம்ம இருக்க எல்லாமே இது இது ஒரு நமக்கு ஆட் நம்பரா தான் இருக்கும். பிகாஸ் லாஸ்ட் டிஜிட் ஆட் நம்பர் இல்லையா? ஸோ ஓகே. இதுவே இந்த மாதிரி இருந்தது, ஸ்ட்ரிங் நமக்கு கொடுத்தது 2 இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஃபர்ஸ்ட் இங்க வந்திருப்போம். நெக்ஸ்ட் இது வந்து ஈவன் நம்பர். ஸோ ஐய ஜஸ்ட் இங்க மூவ் பண்ணியிருப்போம். ஓகேயா? ஸோ இங்க மூவ் பண்ணி இது ஆட் நம்பர். ஸோ ஆடுங்கிறதால நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? 0 ஜீரோத் ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் 0th கேரக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு i+1 i+1. ஏன் இங்க i+1 அப்படின்னா எவ்வளவு கேரக்டர்ஸ் வேணும்? 1 2 3 4 5 5 கேரக்டர்ஸ் வேணும். ஸோ நமக்கு i எங்க இருக்கு? 0 1 2 3 4 ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ 4 + 1 5 5 கேரக்டர்ஸ் நமக்கு வந்துடும். அதனால தான் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, i+1ன்னு நம்ம போடுறோம். ஸோ ஜஸ்ட் எங்க கோட்லயும் நம்ம அதேதான். ஸோ குடுத்திருக்க ஸ்ட்ரிங்க நம்ம அதோட லென்த் எடுத்துக்கலாம். n=num.length. I அப்படிங்கிறத எங்க வைக்கிறோம்? ஐங்கிற அப்படின்ற வேரியபிள நம்ம லாஸ்ட்டுக்கு பாயிண்ட் பண்றோம். n-1th இண்டெக்ஸ்க்கு பாயிண்ட் பண்றோம். ஸோ இப்ப என்ன பண்றோம்? வைல் I வந்து நமக்கு கிரேட்டர் தேன் 0வா இருக்க வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I வந்து இங்க இருக்கு. நெக்ஸ்ட் I இங்க மூவ் ஆகும், இங்க மூவ் ஆகும், இங்க மூவ் ஆகும், இங்க மூவ் ஆகி 0th இண்டெக்ஸ்க்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்க மூவ் ஆகும்போது அது வேலிடே இல்ல. ஸோ 0 வர வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும் I. அதனால தான் நம்ம இங்க வைல் I கிரேட்டர் தேன் 0 வா இருக்கணும் அண்ட் நம்ஸ் ஆஃப் I மைனஸ் 0th கேரக்டர். இது என்னன்னா குடுத்திருக்க அந்த ஒரு கேரக்டர நம்ம டிஜிட்டா மாத்துறதுக்கு. ஸோ அந்த டிஜிட் வந்து நமக்கு ஈவனா இருக்கு அப்படின்னா நம்ம அதை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் ஒன்ஸ் எப்போ ஆடா இருக்கோ அப்ப இந்த வைல் லூப்பை பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம பார்த்த அதே தான். அந்த நம் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, இப்போ I எங்க இருக்கோ அது +1. பிகாஸ் ஆடா இருக்கும்போது இந்த I அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஈவனா இருக்க வரைக்கும் தான் அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆடா இருந்ததுன்னா ஸ்டாப் ஆயிட்டு ஜஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அந்த ஸ்ட்ரிங் வரைக்கும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு ஆர்டர் ஆஃப் n தான். நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் n கியூப்ல இருந்து இங்க nக்கு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா அட்மோஸ்ட் இங்க இருந்து நமக்கு 0 வரைக்கும் நமக்கு ரன் ஆகும். ஆர்டர் ஆஃப் n டைம்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். பிகாஸ் நம்ம இங்கே அரேவோ இல்லை மேப் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படின்ற ஒரே வேரியபிள் மட்டும் மூவ் பண்ணி அந்த சப்ஸ்ட்ரிங்கை மட்டும் ஃபைன் பண்ணி அதை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். யா ஸோ டைம் காம்ப்ளெக்ஸ் ஆர்டர் ஆஃப் n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். So please do comment and subscribe guys, which will be more motivating for me to do more videos. We will meet on next problem. Thank you.